சமூக ஊடகங்களை பொய்யான கருத்துக்களை பரப்பினால் 5 வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான எஃப்யூ வூட்லர் சொல்லியிருக்கிறார். 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 புதன்கிழமை இன்றைக்கு நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்த நிலையை கருத்து கொண்டு ஜனாதிபதி நாட்டில் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியிருக்கிறார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் நாட்டினுடைய இயல்பு நிலையை பேணுவதற்காகவும் மக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை சரியான முறையில் முன்னெடுத்து செல்வதற்காகவும் இந்த அவசரகால நிலை சட்டத்தை பிரகடனப்படுத்தி வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தான் கடந்த சில நாட்களாக இலங்கை போலீசாரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரும் நாட்டில் பொய்யான அல்லது உறுதிப்படுத்தாத செய்திகளை சமூக ஊடகத்தினூடாக பரவுவதை அவங்க அவதானிச்சிக்கிறாங்க. இப்படி 57 விடயங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி குற்ற விசாரணை பிரிவினர் இப்போ விசாரணையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜனாதிபதி வெளியிட்டிருக்கின்ற இந்த அதிவிசேட வர்த்தமானியின் 20வது சரத்துக்கமைய நாட்டில் மக்கள் மத்தியில் குழப்பங்களை விளைவிக்கிறது அல்லது மக்களுடைய அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையில் பொய்யான கருத்துக்களை செய்திகளை சமூக ஊடகத்தினூடாக பரப்புவது, பதிவிடுவது, எழுதுவது, உருவாக்குவது இதெல்லாமே குற்றம் அப்படி என்று கண்டறியப்பட்டிருக்கு. நீங்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் அல்லது மக்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் பொய்யான செய்தி போட்டால் அல்லது கருத்துக்களை பரப்பினா உங்களுக்கு மேல் நீதிமன்றங்கள் அல்லது நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கப்படும். இந்த வழக்கில் நீங்கள் குற்றவாளி, பொய்யான செய்திகளை போட்டிருக்கிறீங்க, பொய்யான தகவல்களை பரப்பியிருக்கிறீங்க அப்படி என்று குற்றவாளியாக நீங்கள் அடையாளம் காணப்பட்டால் உங்களுக்கு 5 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லித்தான் உதவி போலீஸ் அத்தியட்சகரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான எஃப்யூ வூட்லர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை முன்வைச்சார். இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கான கோரிக்கை நான் விடுக்கிறேன். அது என்ன கோரிக்கை அப்படின்னு சொன்னால், நம்ம நாடு ஒரு பெரிய அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கு. இந்த அனர்த்தத்திலிருந்து நாட்டை நாங்கள் மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டியக்கு இந்த மீண்டும் கட்டியெழுப்புகிற நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புகிற செயற்பாட்டுக்கு அரசாங்கமும் அதனோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் முயற்சிகளை மேற்கொண்டு அர்ப்பணித்து வேலை செஞ்சுட்டு வராங்க. இவர்களது முயற்சிகளுக்கு நீங்கள் ஆதரவினை பங்களிப்பினை வழங்குங்க அப்படிங்கிறத நினைவூட்ட விரும்புகிறேன் அப்படி என்றும் சொல்லியிருக்கார். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் கடந்த அரசாங்கம், கடந்த ஜனாதிபதி எப்படி இந்த அவசரகால நிலை சட்டத்தை யாருக்கு போட்டாங்க, எப்படி பிரகடனப்படுத்தினாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் எதற்காக அவசரகால நிலை சட்டத்தை அவசரமாக வர்த்தமானி ஆணை மூலமாக வெளியிட்டு எப்படி செயற்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு அவசரகால சட்டம் ஒரு இனத்துக்கு எதிராக, ஒரு சமூகத்துக்கு எதிராக எப்படி பயன்படுத்தப்பட்டது, சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் ஒரு சமூக ஊடகத்தில், ஃபேஸ்புக்லேயோ அல்லது ஏதாவது ஒரு சமூக தளத்தில் ஏதாவது ஒரு செய்தியை நாங்கள் பகிர்ந்திருந்தால் எப்படி கைது செய்யப்பட்டோம், யார் பகிர்ந்தா கைது செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் தெரியும். சின்ன ஒரு கருத்தை கூட வெளியிடுவது எவ்வளவு பயமாக இருந்தது. ஒரு தத்துவத்தை அல்லது ஒரு கருத்தை அல்லது செய்தியை எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் பதிவிட்டிருக்கிறார், எழுதியிருக்கிறார், பகிர்ந்திருக்கிறார் என்று பார்த்து கைது செஞ்சாங்க. இந்த அவசரகால சட்டமெல்லாம் கடந்த காலங்களில் யார் மீது பாய்ந்தது அப்படிங்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்தில் சொல்லுங்கள். நல்லதை நினைப்போம், நல்லபடியை செயற்படுவோம், பிறர் மீது அன்பை வாரி இறைப்போம், அறம் தவறாமல் வாழ்வோம். மற்றுமொரு செய்தியினூடாக அல்லது மற்றுமொரு தகவலினூடாக உங்களை சந்திக்கிறேன்.